ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாக் வந்துங்க அம்மா வீட்டுக்கு அன்றைக்கி கிளம்பி போகிறோம். ஏன் அப்படின்னா நான் வந்து லாஸ்ட்டு விலாக்லேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். கோவிலில் வந்து ஃபங்க்ஷன் வருது எங்கள் ஊரில் அப்படின்ட்டு. அதனால காமாட்சி அம்மன் கோவில் விசேஷம் வருதுங்க. அதுக்காக தான் வந்து கிளம்பி போகிறோம். அந்த விலாக் தான் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கிளம்புற அன்னைக்கு நல்லா எப்பவும் போல் கார்டனில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடணும். அதனால வெளியில் இருக்கிற செடி எல்லாத்துக்குமே வந்து தண்ணி ஊற்றி விட்டுட்டேங்க. இந்த கிருஷ்ணர் சிலையும் வந்து இந்த ட்ரீயும் நான் மாற்றி மாற்றி இடம் மாற்றி மாற்றி வச்சுட்டே தான் இருப்பேன். ஏதாவது ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நாள் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வேற ஒரு ஐடியா வரும், இங்கே வந்து இதை மாற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க. ஒரு பெஞ்ச் போட்டு அதுக்கு மேலே சாமி சிலையும் இந்த போன்சாய் ட்ரீயும் வந்து அதுக்கு மேலே எடுத்து வச்சுட்டேன். இந்த லுக் வந்து இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரீசெண்டாக. அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணர் சிலைக்கு மட்டும் ஒரு நாள் நல்லா அதே மாதிரி பெயிண்ட் வாங்கிட்டு வந்து அடித்து வைக்கணும் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டே இருக்கேன். அதுக்கு ஒரு டைம் வந்து கரெக்டாக கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேங்க. ஏன்னா அதுக்கு கலர் கொடுத்து வைக்கும்போது இன்னுமே வந்து அழகாக இருக்கும். ஏன்னா தண்ணி எப்பவுமே கார்டனுக்கு விடும்போது சிலைக்குமே சேர்த்தி தான் வந்து விடுவேன். அதனாலேயே வந்து கொஞ்சம் கலர் எல்லாமே டல்லாகிருச்சு. நம்ம நிறையா தண்ணி வந்து விட முடியாது. சிலையும் வந்து ரொம்ப பழைய சிலை தாங்க. அதனால் தண்ணியும் வந்து விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னாலே ஊறி ஊறி அதுவும் கரெக்டாக இருக்காது. அதுக்கு உண்டான டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினச்சிட்ருக்கேங்க. இந்த பூ வந்து இப்போ சூப்பராக பூத்துட்ருக்கு. அந்த பிங்க் கலர் அடினியம் அப்படி ஒரு பஞ்சாக வந்து பூத்துருக்கு. ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த நித்திய கல்யாணி வந்துங்க ஒரு வீட்டுக்கு போனோம். அங்கே வந்து இருந்துச்சு. அதிலிருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சது தான். ரொம்ப நாள் இந்த நித்திய கல்யாணி மட்டும் வச்சா வரவே மாட்டேங்குது. அப்படியே வாடிட்டு டல்லாகவே இருக்குது. ஒரு 1 வீக் அப்புறமா தான் அது வந்து இலையே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுது. நான் வந்து 2 தடவை வச்சு பார்த்துட்டேன். அது வந்து அதனால் நான் சொல்கிறேங்க. இப்போ அது வாடி தான் இருந்தது. வருமா வராதா அப்படிங்கிற டவுட்டாகவே இருந்துச்சு. எப்படியோ வந்து அந்த பூ வந்துருச்சு. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ப்ளைனாக பிங்க்கில் இருக்கும். இப்போ வந்து அந்த ப்ளைன்லேயே உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு டாட் வந்த மாதிரி இருக்குது. இது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி இஞ்சி ஒரு பீஸ் இருந்துச்சு. சரி இதை வந்து மண்ணில் வச்சு விட்டு போயிடலாம், வச்சு தான் பார்க்கலாமே அப்படின்ட்டு மண்ணில் வந்து வச்சு விட்டுருக்கேன். இந்த ஒரு தொட்டியில் கீழே வந்து ஹோல்ஸ் இல்லாமல் இருக்குதுங்க. அதனால் தண்ணி வந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே நிற்கிது. சரி கொஞ்சம் வச்ச உடனே அதுலேயே இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக அந்த தொட்டியில் வந்து வச்சாச்சு. பார்க்கலாம், நம்ம ரிட்டன் போயிட்டு தான் பார்க்கணும் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஊருக்கு போகிற வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் இருப்பார், அங்கே ஊரில் இருப்பார் அம்மா வீட்டில். அடுத்த நாள் வந்து கிளம்பிடுவாருங்க. ஊருக்கு வந்து வந்தாச்சு. வரும்போதே வந்து என் தங்கச்சி ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்துட்டா. நான் வர்றதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே அவங்க வந்து வந்துட்டாங்க. அன்னைக்கு வந்து மாவிளக்கு வந்து பிடிச்சி வச்சுட்ருந்தாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து திருக்கல்யாணம் மாவிளக்கு அப்படிங்கிறதுனால மாவிளக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே எங்கள் பாட்டி தான் வந்து மாவிளக்கெல்லாம் எப்போவுமே ரெடி பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து என் தங்கச்சி பண்ணிகிட்டு இருந்தா. சனா சாராவுக்கும் வந்து கிறிஷவை பார்த்த உடனே ஒரே ஹாப்பி தான். அவனும் வந்து அக்காவை பார்த்தானே அக்கா அக்கா அப்படின்ட்டு 3 பேர் ஜாயின்ட் ஆயாச்சு. எப்போவுமே எல்லாத்துக்குமே அவங்க அம்மா வீட்டுக்கோ இல்லைன்னா வேற எங்கேயாவது ஒரு ஊருக்கு போன உடனே இந்த குழந்தைகள்லாம் ஒரே பரபரப்பாக இருப்பாங்க. அதை விட நம்ம பெரிய பரபரப்பாக இருப்போம் அந்த போன ஒரு எக்ஸைட்மெண்ட்டில். அப்படி தான் வந்து நாங்களும் இருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து உட்காந்துட்டு இருந்தார். அம்மா வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவர் வந்து அங்கே போனாலே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாலே அவருக்கு ஒரு ஜாலி தான். கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருப்பார். அதுக்கப்புறம் குழந்தைகளுமே வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னாலே வந்து நமக்கு டைம் போகிறதே தெரியாது. இன்னொன்று கொஞ்ச நேரத்துலேயே வந்து போன உடனே கொஞ்சம் ரொம்ப பாசமாக விளையாடிக்குவாங்க. ஆனால் அதே இது கொஞ்சம் நேரம் ஆக ஆக 3 பேருமே வந்து தொடங்கிடுவாங்க. குறும்பு வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து குறும்பு தான் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஊருக்கு போனோம் அப்படின்னாலே வந்து அங்கே கோவில் ஃபங்க்ஷன், அப்புறம் மாவிளக்கு எடுத்துகிட்டு போகிறது, முளைப்பாரி எடுத்துகிட்டு போகிறது, இது எல்லாமே வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். எங்களுக்குமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த நோம்பி வந்து எப்போ வரும் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுங்க இது. இங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நோம்பி அப்படின்னு கூட சொல்லலாங்க. ரொம்பவே வந்து ஒரு வருஷமும் அந்த நோம்பி எப்போ வரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். நோம்பி சாட்டினாங்க அப்படின்னா 15 நாள் வந்து நோம்பி இருக்கும். 15 நாளுமே வந்து கோவிலுக்கு போயிட்டு தீர்த்தம் வந்து ஈவினிங்கில் வந்து விட்டுட்டு வருவாங்க. அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நாங்களும் எல்லாமே போயிட்டு வந்துட்டு தான் இருப்போம். இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் வந்து பெருசாக பண்ண முடியறதில்ல. ஏன்னா குழந்தைங்க இருக்கிறனால. இப்போ தான் சின்ன சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறதுனால வந்து அதை பெருசாக அந்த 15 நாளும் போகிறது அப்படியெல்லாம் முடியறது இல்லைங்க. இப்போ எல்லாம் மாறிட்டே வரோம் இல்லைங்களா? அதே மாதிரி அம்மா வந்து நோம்பிக்கு வந்து முறுக்கு போட்டு வச்சுருந்தாங்க. சரி சனா, சாரா, கிரிஷ் 3 பேத்துக்குமே வந்து முறுக்கு, மிச்சர் இது எல்லாமே வந்து கொஞ்சம் நிறைய பிடிக்கும். நல்லாவே பிடிக்கும். அதனால சரி முறுக்கு போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு போட்டு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுக்கல இல்லைங்களா அப்படின்ட்டு போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது.
நான் வந்து இந்த ரெசிபி வந்து எடுக்க முடியல. ஏன்னா, நான் ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி அம்மா வந்து போட்டுட்டாங்க. இல்லன்னா கூட நான் வந்து இத ஷேர் பண்ணியிருப்பேன். இன்னொரு நாள் வந்து "இத போடுமா, நான் எடுத்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். பிளாக்கி வந்து எப்பவுமே நம்ம கூடவே தான் இருக்கும். நம்ம எங்க போனாலும் வந்துட்டு கூடவே பின்னாடியே தான் நடந்துட்டுருக்கும். அது வந்து எங்க அவ்வா கூட வந்துட்டே இருக்கும். எங்கேயாவது போனாங்க அப்படின்னா, எங்க அவ்வா கூட பின்னாடி போயிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா பாசமாவே இருக்குதுங்க. வேற யாராவது வந்தாங்க அப்படின்னா விடுறதில்ல. ஆனா எங்கள வந்து நல்லாவே அடையாளம் தெரியுது. நாங்க வரும்போதும் சரி, என் தங்கச்சி வீடு வரும்போதும் சரி, அது வந்து கத்தவே இல்ல. கொஞ்சம் கூட கத்தல. கார் வரைக்குமே வந்து வந்துருச்சு. வந்து அங்கருந்தே பின்னாடியே நடந்து வந்துட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து தீர்த்தம் எடுத்துட்டு வருவாங்க அன்னைக்கு. அதனால தீர்த்தத்த பார்க்க போலாம் அப்படின்ட்டு இவங்கள வச்சுட்டு எப்பவுமே வருஷம் வருஷம் நம்ம வீட்ல இருந்து ஒரு தீர்த்தம் எடுப்போம். இந்த வருஷம் வந்து எடுக்க முடியல. அதனால சரி தீர்த்தத்த பார்க்க போலாம் அப்படிங்கிறது சனா, சரா, கிரிஷ் 3 பேத்தையும் கிளப்பி கூட்டிட்டு போயிட்டோம். அங்க போய் ரோட்லயே நின்னுட்டுங்க கொஞ்ச நேரம் வந்து அங்க வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு, இவங்களுக்கு இந்த பட்டாசு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வேடிக்கையெல்லாம் காட்டிட்டு, அவங்களுமே வந்து ஜாலியா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா என்ன ரொம்ப வெயிலு, பயங்கரமான வெயிலுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் சுத்தமா தாங்கவே முடியல. நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பயங்கரமா தான் இருக்கும் அப்டின்ட்டு, கொஞ்ச நேரம் அங்கேயே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு, கோவிலுக்கு போயிட்டு சாமியும் கும்பிட்டுட்டு, கொஞ்ச நேரம் அங்கேயும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டுங்க, அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுக்கு அடுத்து வர முளைப்பாரி, மாவிளக்கு எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோல நான் ஷேர் பண்றேங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.